டப்பா வந்து அதுதான், பட் அது உள்ள இருக்க எண்ணெய் வந்து நம்மளோடது, அம்மாவோட எண்ணெய். ஸோ அம்மா மேக். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விளாக்ஸ். ஸோ ஒரே ஃப்ரீயாரில் எதுக்கு உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இருந்தாலும் அகெயின் ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஆயில் மசாஜ் வீடியோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க. நம்ம ஹேர் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஹேர் வந்து நமக்கு நல்லா க்ரோத்தாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்ம முடிக்கு வாரத்தில் 2 டைம் ஆச்சு எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கே வந்து டைம் இருக்காது, நான் ஷூட்டு அது சாங் ரீக்ரியேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கே டைம் இருக்காது. பட் அதுக்கு நான் ஒரு நாள் வந்து ஒதுக்கிடுவேன். ஸோ ஒதுக்கி அதுக்காக வச்சு தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நானே வந்து எனக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா வந்து எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே அம்மா தான் வந்து இருக்காங்க. அம்மா தான் இன்னைக்கு வைக்க போகிறாங்க. உங்களால் எனக்கு வந்து ஹாப்பி, ஏன்னா நான் டே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி வரைக்கும் வந்துடுச்சு. தரையிலே படுத்துறியாமா? நானே அதை நினச்சி ஃபீல் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வருது. காரணம் யாருன்னா இவ தான். நம்ம உட்காந்து அழகாக எண்ணெய் வச்சுக்கிறாங்க. பாவம் குனிஞ்சு நிமிந்து சுற்றி வேற வரணும். அந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்க. நான் எவ்வளோ பெண்ட் பண்ணுறேன் வீடியோ எடுக்க. நீ இங்க இருக்க, உன் முடி எங்கேயோ போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஹோம்மேட் ஆயில் தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். இது நம்ம வந்து விம்பார் டப்பா பாட்டில் வந்து நாங்கள் வாங்கலை. ஸோ நம்ம இருக்கிறதானே யூஸ் பண்ணிப்போம் வீட்டிலலாம். அந்த மாதிரி டப்பா வந்து அதுதான், பட் அது உள்ளே இருக்க எண்ணெய் வந்து நம்மளோடது, அம்மாவோட எண்ணெய். ஸோ அம்மா மேக் பண்ணி கொடுக்குற எண்ணெய்.
என்னம்மா ஒன்று பிச்சிட போறியா? அது ஒரு மசாஜ். மசாஜ் லைட்டாக பின்னாடி போனால் வலிக்குது. இங்கே பண்ணுமா இந்த இடத்துல தான். நான் வேணா ஒரு முடியாக பிடிங்க போட்டுருவேன். வாய்ப்பில்லை ரசா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கண்ணு நல்லா ரெட்டாக இருக்கு, நல்லா தூக்கம் வந்துருக்குலாம் வந்து இறங்கிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அம்மா வந்து நிறைய வேலையில் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நானே பண்ணிடுவேன். நான் செல்ஃபாக ஹேர் ஆயில் மசாஜ் பண்ண வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நான் லிங்க் ஆட் பண்ண பாருங்க. நம்மளேவும் நம்மளுக்கு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணோம்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா என் முடி வந்து நிறைய சிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரி லென்த் கம்மியாக தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து அதை பொறுமையாக சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பின்னி மடித்து வந்து போட்டுருவேன். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப பத்திரமா இருக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.